ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்கே ஸ்டார்ஸ். இன்றைக்கி இனிப்பு பிடிக்கிறதுக்கிட்ட எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம், அதுக்கு தேவையானது தேங்காய் கொஞ்சம், பைத்தம்பருப்பு கொஞ்சம், வெள்ளை எள்ளு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளையும் பைத்தம்பருப்பும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து 1க்கு பாதி வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை 1க்கு 3. ரொம்ப ஸ்வீட் வேணும்னா 1க்கு பாதியாக எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு, வெல்லத்தை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெல்லம் கரைஞ்ச வெல்லத்தை எடுத்து ஊற்றி இந்த பைத்தம்பருப்பு, இந்த எள், இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கடைசியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு நல்லா அந்த உப்பெல்லாம் நல்லா சேர்ந்து ஒத்தாப்பில் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்ந்து நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சு விடுங்க. அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இட்லி பானையில் தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுட்டு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி, கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி, நல்லெண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சு தடவி கொஞ்சம் பிடிச்சி பிடி கொழுக்கட்டையாக நம்ம எடுத்து சின்னதாக பிடிச்சி வைக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். இது இட்லி தட்டு ஃபுல்லாக வந்து வச்சு பிடிச்சி வச்சுட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பரான ஒரு பிடி கொழுக்கட்டை நம்மளுக்கு வரும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் சீக்கிரமாக ஆகும். இப்போ மணி 6 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக நல்லா வெந்திருக்கும். இது நல்ல பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு, ஸ்நாக்ஸும் சரி. நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல குழந்தைங்க நல்லாயிருக்கும், தெம்பாக இருக்கும். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம். பாய்.